ஒரு பக்தர் பகவான் கிட்ட கேட்டார், பகவானே இந்த பூர்வ கர்மாக்கள் ஆகாமி சஞ்சீதம் எல்லாம் எப்படி இல்லாம ஆகும், எப்படி நிம்மதி வரும்னு கேட்டார். டிபி ராமச்சந்திரங்கிற பக்தர் மலையில பகவான் இப்படி நடந்து போற போது கேட்கிறார், பகவானே இந்த கடந்து போனதெல்லாம் இல்லாம ஆகுமா? பாஸ்ட்ல எத்தனையோ ஞாபகங்கள் வருது, இப்ப ஏதோ பண்ணிருக்கோம், தப்பு காரியங்கள்லாம் பண்ணிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம், பலவித எண்ணங்கள் வருது, உள்ள கவலை வருது, வேதனை வருது. அதுபோல மனசுல இருக்கிற வாசனையை பார்த்தா இன்னமும் ஃபியூச்சர்ல நாம ஏதாவது தப்பு காரியம் பண்ணுவோமோ தோன்றது. இப்படி இருக்கிறத எப்படி நிம்மதி வரும், பூர்ணமான சாந்தி வருமா அப்படின்னு பேசாம கொஞ்ச நேரம் கேட்டு இருந்துதான். அப்புறம் மெதுவா பகவான் சொன்னார், இந்த க்ஷணத்துக்கு முன்னாலத்த க்ஷணம் வேற இருக்கிறத அப்படியே விட்டுடும், மனசு பாஸ்ட் பூரா போயிடும். இது பகவான் ரொம்ப எளிசா சொல்றது. இப்போ இருக்கிறதுக்கு லாஸ்ட் மினிட் இருக்கிறத அப்படியே விட்டுடும், நினைக்காது. அப்படி நினைக்காம இருந்தா அப்ப ஃபியூச்சர் என்ன ஆகும்? புதுசா நான் ஏதாவது பண்றதுக்கு இருக்கே சாத்தியதை, இது பூரா நீ விட்டுட்டேனாக்கா, இந்த 50% நீ விட்டுட்டேனாக்கா அடுத்த 50% தானாவே இல்லாம ஆயிடும், ஃபியூச்சர் தானாவே இல்லாம ஆயிடும். அப்ப இவர் கேட்டார், பகவானே அது எப்படி முடியும் பகவானே, பாஸ்ட்ல இவ்வளவு நடந்திருக்கே, பல விஷயங்கள் நடந்திருக்கே, எப்படி விடுறதுன்னு. அதுக்கு ஒரு வழி என்னன்னாக்கா, என்ன நடந்ததோ, கடந்த மூச்சு வரைக்கும் என்னென்ன நடந்ததோ எல்லாம் சர்வசக்தனாயிருக்கிற ஈஸ்வரனோட சங்கல்பத்தால நடந்தது நீ நம்புறையோ? அப்படி நம்பினாயானால் எதையும் நல்லது கெட்டது குற்றம் எதுவும் சொல்ல மாட்டேன். எது வேணா நடக்கட்டும், இது எத்தனை நல்லது நடக்கட்டும், எத்தனை கெட்டது நடக்கட்டும், எல்லாமும் அவன் இச்சை இல்லாம நடக்காதுங்கிறது உண்மைதானே? ஆமா. அப்ப பின்ன நீ எதுக்கு திங்க் பண்ணணும்? அவன் நம்ம சங்கல்பம் இல்லாம காத்து வீசுறது, நம்ம சங்கல்பம் இல்லாம சூரியன் பிரகாசிக்கிறது, நம்ம சங்கல்பம் இல்லாம மழை பெய்யறது, ஏன் வெளியில எல்லாம் சொல்றேன், நம்ம சங்கல்பம் இல்லாம சரீரத்துல ரத்தம் ஓடுறது, நம்ம சங்கல்பம் இல்லாம ஹிருதயம் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கு, நம்ம சங்கல்பம் இல்லாம சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆறுது, மலசோதனை ஆறுது, நம்ம சங்கல்பம் இல்லாம தான் காலு கையெல்லாம் நடக்கிறது, தூக்கம் வருது, பசி வருது, ஞாபகம் வருது, மறதி வருது. இவ்வளவும் நம்ம சங்கல்பம் இல்லாம நடக்கிறத, லைஃப்ல நடந்த மற்ற விஷயங்கள் மட்டும் நம்ம சங்கல்பத்துல நடந்ததுன்னு வெறும் அவித்யை தானே, வெறும் அஜ்ஞானம் தானே. அதனால என்ன லாஸ்ட் மொமெண்ட் வர நடந்ததோ அது அவன் டிபார்ட்மெண்ட், நானே இல்லை. இதை தெரிஞ்சுன்னுட்டா ஃபியூச்சர்ல என்ன நடக்கணுமோ எது நடக்கணுமோ அதுவும் நான் இல்லை, அதுவும் எல்லாம் ஒரு மகாசக்தி நடத்தின்னு இருக்கு. அதுல நான்கிறது வெறும் பொம்மை மாதிரி, பொம்மலாட்டத்துல பொம்மையை ஆட்டி வைக்கிறான், பொம்மை ஆடுறதுங்கிற மாதிரி அந்த மகாசக்தி கையில நம்ம வெறும் பொம்மை தான் தெரிஞ்சுட்டோமானால் சித்தம் வேலை பண்ணாது, சித்தம் செயலற்று போயிடும், சாந்தமாயிடும்.